அண்ணாக்கு நாங்க நன்றி சொல்லணும். அவைய குடும்பமா நினைச்சு எங்களையும் நீங்க நினைச்சு உண்மையா அந்த இடத்துக்கு கோணமெல்லாம் மாறிது காத்துக்க. ஓ மதியம் தான் கூடுதலா மீன் வாங்க வரணாங்க. ஆனா இங்க பாருங்க இந்த டைமுக்கும் எப்படி சனா பண்ணி சொல்லி இந்த அண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த அண்ணாவுக்கு பின்னுக்கு இவ்வளவு நிறைய உறவுகள் இருக்குன்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். நான் பேரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் ரெடியாகி நிக்கிறோம். அதாவது எங்களுடைய பின்னிற நேரத்துக்காக நேரம் இப்ப டைம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி ஆயிக்கொண்டிருக்கு. அப்ப எங்க போறீங்க? அப்ப நாங்கள் அதாவது ஒரு நாளும் போயில அந்த இடத்துக்கு. இன்றைக்கு போற ஒரு இடம் எங்களுக்கான ஒரு புதிதான இடமும் அங்க போற ஒரு அந்த அறிமுகப்படுத்துற எங்களுக்கு புதிதாக கிடைச்ச ஒரு உறவு தானே. ஒரு நாளுமே இப்ப நானும் அங்க இடம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாளுமே அங்க போனது இல்ல. தான் நாங்களும் ஃபர்ஸ்டா போறோம். அப்ப அது எங்களுக்கு ஒரு அந்த பயணம் ஒரு புது அனுபவமா இருக்கும். ஆனா நாங்கள் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பர்த்டே வீடு உண்டு. அது எங்க செய்யணும்னு சொன்னா யாழ்ப்பாணத்துக்கு அங்கால இருக்கிற அராலி என்ற ஒரு இடத்துல செய்யணும். அது எப்படி எங்களுக்கு அறிமுகமானன்னு சொன்னா எங்கட யூடியூப் சேனலூடாக ஒரு கிடைத்த ஒரு பெரிதான ஒரு உறவுன்னு தான் சொல்லலாம். அப்ப எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் அந்த அண்ணா பாக்குறவர். அப்ப பாத்துட்டு என்னோட எல்லாம் கோல் எடுத்து கதைப்பார். ஆனா அவர் வேலையில கொஞ்சம் பிஸி தான். பிஸியா இருந்தாலும் கூட எங்களோட கதை கொண்டு சொல்லி எப்பயாச்சும் இருந்துட்டு டெய்லி எடுக்க மாட்டேன். எப்பயாச்சும் இருந்துட்டு எடுப்பார். எடுத்து சுகமெல்லாம் கேட்டு இவ்வளவுக்கு ஒரு அன்பா பழகுற ஒரு அண்ணா ஒரு ஆள். அப்ப அவற்ற மகளுக்கு தான் இன்றைக்கு அராலி என்ற ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனோட, அதாவது ஒரு பர்த்டே வீடு செய்யணும். அதாவது பெருசாண்டெல்லாம் நினைக்க கூடாது. என்ன அந்த அண்ணா சொல்லி இருந்தா ஏற்கனவே தங்களுடைய குடும்பமும் சௌரத்துக்குள்ளதான் சொல்லி செய்யணும். சௌரத்துக்குள்ள சொல்லி செய்யற மற்றது பாஸ்டர் வருவார். பாஸ்டர் கட்டாயம் ஒரு பிரேயர் ஒன்று நடக்கும். பிரேயர் நடந்ததுக்கு பிறகு எங்களையும் கட்டாயம் அந்த இடத்துக்கு போய் சொன்னவர். ஜோயில்னா நீங்களும் இருக்கா போங்க, நீங்களும் போய் அந்த பிறந்த நாள்ல கலந்து கொள்ளுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. இப்ப நானும் அங்க பக்கத்துல இல்லைன்றபடியா நீங்கள் போங்கன்னு சொல்லி அப்ப எங்களுக்கு சொன்னபடியா இப்ப நாங்களும் முண்டைக்கு அங்க வலிக்கிட்டு நிக்கிறோம். அந்த அண்ணாக்கு நாங்க நன்றி சொல்லணும். அவைய குடும்பமா நினைச்சு எங்களையும் நீங்க நினைச்சு உண்மையா அந்த இடத்துக்கு போக சொல்லி இருக்கிறீங்க. எங்களுக்கும் சந்தோஷமும் மற்றவங்களுக்கும் நாங்க நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். ஒரு விஷயம் இந்த மகள் முதலாவது மகளாக்குமே முதலாவது மகளுக்கு 8வது பர்த்டே பிறந்தனால பண்டிகை செய்கிறார். அப்ப அதுக்காக எங்களையும் போயிட்டு வர சொன்னது. உண்மை அராலின்ற சொன்னா சரியான தூரமா தான் இருக்கும். சரியான தூரமா 5:30 அங்க அந்த ஜெப கூட்டம் ஸ்டார்ட் பண்ணிருவீங்களாம். அப்ப அதுக்குள்ள நாங்க போவோம். நம்ம பாத்தீங்கன்னா நேரம் இதாயிட்டு. இதுல முக்கியமா என்ன நாங்க சொல்ல போனோம்னு சொன்னா அந்த குடும்பம் இந்த குடும்பம் எல்லா உறவுகளுமே உண்மையில ஒரு கிறிஸ்தவ உறவுகள் என்று சொல்லலாம். அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா அவரும் சேர்ச்சுக்கு போறாரு அந்த அண்ணா தான். சரி, அப்ப நாங்கள் இப்ப அங்க போக திடீரென்று அவியல் யோசிக்க போறேன்னு வெண்டடா நாங்க சொல்லவும் இல்லையே திடீரென்று நிக்கிறோம்னு சொல்லி. ஆனா அந்த அண்ணா சொல்லியிருந்தேன், நான் ஏற்கனவே நான் அங்கேயும் சொல்லியிருக்கேன் நீங்கள் போங்க அப்படி என்று சொல்லி. அவன் சொன்னாக்களுக்கு ஓகே. ஆனா மற்ற ஆக்கள் யோசிப்பினமே என்ன ஒரு நாளும் காணாத ஆக்கள் திடீரென்று வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். சரி, அப்ப நாங்களும் டைமும் ஆகிக்கொண்டிருக்கோம். அங்க போறோம். அப்ப அங்க போயிட்டு நாங்க எங்களோட கேக் வெட்ட நிகழ்வை நாங்க எடுத்து போடுவோம். அப்ப அதை நீங்க பாக்கலாமே. அப்ப நாங்க அங்க போயிட்டு என்ன மாதிரின்றதை நாங்க பாப்போம். அப்படி எங்களோட வீடியோ நீங்க முதல்ல பாக்குறேன் நீங்க சொன்னா மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நாங்கள் அங்க போய் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை பார்ப்போம். சிலவா போட்டுமா ரைட் பாருங்க. இதுதான் சந்தை பாருங்க. இந்த டைம்ல இந்த மீன் எல்லாம் போட்டு வித்து கொண்டிருக்கணும். உடன் மீன்கள் பாருங்க. ஃபுல்லா கடற்கரை காத்து சும்மா தூக்குது ஆக்கலை. கொஞ்சம் பாருங்க அங்கே எவ்வளோ போட்டுகள் எல்லாம் எவ்வளோ நிற்குதுண்டு. ஓ, இப்போ உடனே பிடிச்சி கொண்டு வந்து விற்கணும். இங்கே பாருங்க அப்படின்ட்டு மதியம்தான் கூடுதலாக மீன் வாங்க வரணாங்க. ஆனால் இங்கே பாருங்க இந்த டைமுக்கும் எப்படி சனம் பண்ணி சொல்லி இங்கே வள்ளங்களை பாருங்க எப்படின்ட்டு இவ்வளோ போட்டுகள் நிற்குதுண்டு. என்ன நல்ல நிறைய பேர் தான் இந்த கடை தொழில் செய்யறாங்க. சரி அம்மா, வாசமும் ஒரு பக்கம் பட்டைய கிளப்பு
அது அந்த கணக்கு காத்திங்கால அடிக்கிற வரைக்கும் அந்த முழு கஞ்சல்களும் அப்படியே இங்கால தான் அடையும். அப்போ அடையிறபடியா சும்மா வேற லெவலில் ரைட். அப்படியே போவோமா? சரி, எங்கள் டைமுமா ஆகிக்கொண்டிருக்க. அப்படியே போவோமா? ஆகல்ற கோணமெல்லாம் மாறிட்டு காத்துக்கா. நிறைய குடிமக்கள் இருக்கணும் பார்த்தீங்களா, இவ்வளோ வீடுகள் சொல்லி. இதைத்தான் நாங்கள் முதல் தடவையாக போய் கொண்டிருக்கோம் கராளி. அண்ணா சொன்ன அம்மன் கோயில் பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு அட்ரஸ் ஒன்று சொன்னவர். நான் கிட்ட வந்துட்டோம். இதான் அம்மன் கோயில், ஒரு பெரிய கோயில் உண்டு. நன்றி சொல்லுவோம். இதாவே இந்த மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தாவே, கடந்த 7 வருஷங்களும் கண்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய வயதை காண்ற கிருபையை கொடுத்ததுக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நம்மளுடைய வாழ்வில் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, ஆண்டு நீர் கொடுத்த சுகவலனுக்காக, ஆண்டு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி என்று இந்த மாலை வேளையில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்விலே நீ தருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தகப்பனே இந்த மாலை வேளையில் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடுத்ததாக அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்க வேண்டும் என்று. குழந்தை என்பது பழைய காலத்தில் சொல்வார்கள், குழந்தை செல்வம் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் இருக்கின்ற எல்லா செல்வத்தையும் விட குழந்தை செல்வம் மிகவும் சந்தோஷமிக்க செல்வமாக இருக்கின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு குழந்தை பிறந்த பொழுது அந்த பிள்ளையை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுவோம், அதை எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆண் பிள்ளை என்றால் நாங்கள் கற்கண்டை கொடுப்போம், பெண் பிள்ளை என்றால் டொஃபியை கொடுப்போம். இப்படியாக எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு புதிய ஒரு சந்தோஷம் எல்லா மனிதனுடைய வாழ்விலும் உண்டு. ஒருவேளை அவர்கள் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் கல்விமான்களாக இருக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குழந்தை பிறக்குமானால் மிகவும் ஒரு சந்தோஷம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டு. அந்த பிள்ளை அவர்கள் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த பிள்ளைகளை மிகவும் அன்பு வைப்பார்கள். வேதத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனிடத்திலே ஒரு பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நலமானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பிறக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வேண்டிய எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் ஆசைப்படுவோம். அவ்விதமாகவே எங்களை படைத்த கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் எப்படி எங்களுடைய வாழ்விலே தகப்பனானார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அதே போல எங்களை பெற்றெடுத்த அம்மா ரத்தத்தை சிந்தினார், அப்பா வியர்வையை சிந்தினார். அதே போல எங்களுடைய தகப்பனாகிய கடவுள் ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினபடியினாலே அவர் எங்களுக்கு தகப்பனாக மாறினார். இந்த இடத்துல நிற்கின்ற ஜெனிஃபருடைய அப்பா இந்த பிள்ளையை குறித்து இந்த நாளில் இன்னும் அதிகம் சந்தோஷமாயிருப்பார். அவருடைய தாயார் இன்னும் அதிகமான சந்தோஷமாயிருப்பார். இந்த இடத்திலே குழுமி இருக்கிற நீங்களும் இந்த பிள்ளையை குறித்து சந்தோஷமாயிருப்பீர்கள். இவ்விதமாகவே கடவுளும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து எப்பொழுதும் ஒரு வாஞ்சையும் ஆசையும் உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் என்று. எனவே இந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் இருப்பது போலவே நாங்கள் குழந்தைகளாக எங்கள் எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பா எங்களை பிள்ளைகளாகவே அவர் பார்க்கின்றார். அவருடைய விசுவாசிகள்
பிள்ளைகளாகவும் அடியார்களுமாக அல்ல, எங்களை தன்னுடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். எவ்விதமாக நாங்கள் அவருக்கு பிள்ளைகளானோம், எவ்விதமாக அவர் எங்களுக்கு தகப்பனானார். கல்வாரி சிலுவையிலே எங்கள் எல்லாருக்காகவும் அவர் சிந்தின இரத்தத்தின் வல்லமையினாலே, அவரை நாங்கள் விசுவாசித்ததினாலே அந்த வல்லமை எங்களை புத்திர சுவீகாரம் உடையவைகளாய் மாற்றினது என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். பிதாவே, எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்து பறந்து காக்கும் பட்சியை போல ஆபத்து வருகிற பொழுதெல்லாம் காத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மாத்திரமல்லாமல் இந்த மகளுடைய உண்மையான பரலோக தகப்பன் நீராயிருக்கிறீர். நீரே பரலோகத்திலிருந்து இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர் இந்த பிள்ளை வளர்ந்து பெரியவளாகி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வரை கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளையோடு கூட இருக்கட்டும். குச்சி எடுங்க, மத எடுங்க, மெழுகுதிரி இடம். அப்படியே பிடிங்க, கொஞ்ச நேரம் பிடிங்க. அப்போ ஹீட் ஆகினா தான் அப்படி அப்படியே பிடிங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Jennifer. Happy birthday to you. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகுப்பனிலும் மேலாய் பிள்ளை மாமா தீர்த்தி விடும். வாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகுப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவாய் ஒழுங்காற்றாய் மாறி அடுத்த வேளையில் என கீழே விடவில்லை. கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையில் என கீழே விடவில்லை. இறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. வாவ். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே. கண்மலையில் புது பாடல் என்னாவில் கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. ஜெரோமி விஷ் பண்ணல அக்காவை? புதுசாக கண்டோன்னா ஆக்களுக்கு ஒரு வெக்கம் மாரி. ஏன்னா அக்கா ஓடி பின்ன கொழிகிறா பர்த்டே அக்கா. அழகாக வரைந்தீரே, பிறக்கும் முன்னமே
உள்ளதையே என்னிடம் அந்நாள் அதை காட்டிட வல்லவரே என்னிடம் உள்ளதையே என்னிடம் படைத்தேன் அந்நாள் அதை காட்டிட வல்லவரே பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகவனிலும் மேலாய் தனிப்பாசம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னும் ஓடி 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 நீங்க உங்களுக்கு வாங்க. என்ன பேர் பிள்ளைங்க? ஜெனிஃபர் தானே? எத்தனை பேர் பிள்ளைங்க? 8 வயசு. சரி, கேக் வந்து கேக் அதோட ஜெனிஃபர் கேக் சாப்பிட்டு அது களைச்சி போயிட்டா. கேக்கே வேணாம் அன்னைக்கு. ரைட். சரி, பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே இப்ப நாங்கள் வரைக்குள்ளே யோசிப்பீங்க என்னடா புதுசா வாங்க சொல்லி தெரிஞ்சிருக்காது. உண்மையில என்ன காரணம்னு சொன்னா எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து எங்களுக்கு புதுசா ஒரு கிடைத்த உறவு என்று சொல்லலாம். முக்கியமா இந்த அண்ணா வந்து எங்களோட கோல் பண்ணி கதைக்கிறது, எங்களோட வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறது. அப்போ பார்த்துட்டு எங்களோட என்னோட எல்லாம் கோல் எடுத்து கதைப்பேன். பிஸியாக இருந்தாலும் கூட ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து கூட சுவ செய்தியெல்லாம் கேட்பேன். இந்த அண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த அண்ணாவுக்கு பின்னுக்கு இவ்வளோ நிறைய உறவுகள் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு தான் உண்மையிலேயே எனக்கு தெரியும். அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் ஒரு கிறிஸ்தவர், அந்த அண்ணாவும் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். உண்மையிலே கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே நாங்கள் எல்லாமே இணைஞ்சிருக்கோம். அதனால உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த நிகழ்வுக்கு வந்தது எங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம். நாங்களும் முதலா இன்றைக்கு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு நாளுமே இங்க வந்தது இல்லை. கூடுதலா யாழ்ப்பாணம் வந்துட்டு அராலியே போயிடுவோம். ஆனா அராலி என்ற இடம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்றைக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இதுக்குள்ளேயும் வந்திருக்கோம். உண்மையிலே பார்க்கவே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நிறைய உறவுகளோட இப்படி நின்று செய்யறதுக்கு நாங்கள் உண்மையில கடவுளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். நாங்கள் இருக்கும் காலம் மட்டும் உண்மையிலே இப்படி 4 பேரோட சந்தோஷமா இருந்து பழகிட்டு போறது தான் இன்றைக்கு இருக்கிற நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அப்ப இருக்க மட்டும் எல்லாரோடையுமே உண்மையில சந்தோஷமா இருக்கணும். அப்ப அண்ணா இந்த பர்த்டேக்கு போக சொல்லி அப்ப எங்களை அனுப்பி விட்டபடியா உண்மையிலே இந்த பர்த்டேக்கு வந்தது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் மட்டும் தான் சொல்லலாம். இப்ப முதலா நாங்க இப்படியான ஒரு இதுக்கு இன்றைக்கு தான் வந்திருக்கோம். நாங்க வந்ததுக்கு உண்மையில பெருமைப்படுறோம். நிறைய உறவுகள் எல்லாம் இருக்கிறீங்க. அப்போ எங்களுக்கு யூடியூப் சேனல் ஊடாக எங்களுக்கு புதுசாக ஒரு கிடைத்த உறவுன்னு தான் நாங்கள் மீண்டும் சொல்லலாம். ஓகே, அப்போ நாங்கள் சொன்னபடியே நாங்கள் வந்துட்டோம். அந்த அண்ணாட அன்பு வந்து உண்மையில் ஒரு பெரிய அன்பு. நல்ல ஒரு குடும்பம், அழகான குடும்பம், ஹாப்பியாக இருக்கிறீங்க. அப்போ இன்றைக்குமே நாங்கள் பருத்துறையிலேருந்து வந்திருக்கோம். ஆனால் இப்போ உங்களுக்கு புதுசாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஆனால் நீங்களும் இனி பருத்துறைக்கு அப்படி வரைக்குள்ள வந்து எங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் வரலாம். ஏன்னா நீங்கள் ஒரு புதுசாக எங்களுக்கு கிடைத்த உறவுன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நாங்களும் வந்துட்டோம். நாங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் போகிறோம். என்ன எங்களுக்கு டைம் ஆகி கொண்டு இருக்கிறபடியே நாங்களும் அவ்வளோ தூரம் போகணும். ஓகே, சரி, அப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். பாய்.